லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன அதிரா, போலீஸ தேடுறியா? இங்க யாரும் இல்ல. என்ன இனிமே ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா, என்னாச்சு அதிரா? தெருவுல நடக்க ஆரம்பிச்சிட்ட? உனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாதடி. நீ இதே தெருவுல உட்கார்ந்து பிச்சை எடுக்கணும். அது வரைக்கும் இந்த சாரு நிம்மதியாவே இருக்க மாட்டான். ஆமா ஆதிரா, உன் புருஷன் போய் சேர்ந்துட்டான். அடுத்து என்ன ஆதிரா பண்ண போற? இனி அந்த வீட்டுல உனக்கு என்னதான் வேலை? கூடி சீக்கிரம் அகல்யாவே உன்னை துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் சோத்துக்கு ஏதாச்சும் இலவச தையல் மிஷின் வாங்க போறியா? இல்ல இந்த வீடு விடா போய் பாத்திரம் கழுவ போறியா? ஓ, அதுவும் இல்லனா இந்த 100 நாள் திட்டத்துல ஏதாவது சேர போறியா என்ன? ஆதிரா, இனி நீ இப்படிதான் காலத்தை ஓட்டி ஆகணும். இந்த சாருவோட மோதுனா இதுதான் கதி, புரியுதா? ஒரு உயிரை அநியாயமா கொன்னுட்டு அத சந்தோஷமா சொல்லி பேசுறியே, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? இதனால நீ என்ன சாதிக்க போற? ஏசிபியை கொன்னுட்டேன்னு அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்ல கோவில்ல முதல் மரியாதை தர போறாங்களா? நீ சாகுற வரைக்கும் உனக்கு கிடைக்க போறது கொலகார பட்டம் தான். வண்டி நிறுத்திட்டே போடா. டேய், போலீஸ் வந்துற போது போடா. உனக்கெல்லாம் அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாதா? பெத்த குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்ட. அந்த குழந்தைய கொடுத்த அவரையும் இப்ப கொன்னுட்ட. நீ என்ன தாண்டி பொறப்பு? டேய், என்னடா ஆச்சு? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உன் அம்மா உன்னை கருவிலியா அழிச்சிருப்பா. ஏய் டேய், என்னடா பண்ற? வந்துற போறாங்க, போடா. பாஸ், போலீஸ விடுங்க பாஸ். அந்த பொண்ண பாருங்க பாஸ், சும்மா தேவதை மாதிரி இருக்கால. டேய், இந்த ரணகலத்திலே உனக்கு கிளுகிளுப்பு தேவைப்படுதா? எர்ரா வண்டிய. அன்பையும் பாசத்தையும் வச்சு என்ன பண்றது? அன்பு சோறு போடுமா? பாசம் பாயசம் தான் ஊத்துமா? பணம் வந்தா எல்லாரும் ஏன் பின்னாடி பாசத்தோட வருவாங்க. இதாண்டி உலகம். நீ பாசம் அன்போட வளர்ந்து என்னத்தை கிழிச்ச? ஒன்னும் இல்லல்ல. உன் பாசம் எல்லாம் திருமாறன் தான் எனக்கு தெரிஞ்சது. அதான் அந்த பீஸ் அப்படியே நைஸா பிடுங்கின. எப்படி ஆதிரா? என் வாழ்க்கையை அழிச்சு சுக்குநூறு ஆக்கின உன்ன என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அதான் பாம்ப வச்சு திருமாறன் உடம்ப பீஸ் பீஸ் ஆக்கி பொட்டலம் கட்ட வச்ச. ஹே, என் புருஷனை கொன்னுட்டு அதை என்கிட்ட ரசிச்சு சொல்றியா? ஐயோ, என் ஆளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. என்னது? வாலா, இப்பதானடா பார்த்தேன். பார்த்த உடனே பக்குன்னு ஃபயர் பத்திக்கணும். அப்பதான் பொண்ணு. புருஷனை கொண்ட மாதிரி உன்னை கொல்லணும். என்ன
நிறுத்திட்ட? டேய் போலீஸ் வந்துறாங்க போடா. டேய் உன்னை தாண்டா. டேய் போடா டேய். என்ன பண்றான் இவன்? ஏய் வண்டி நிறுத்துடா. ஏய் ஐயோ டேய் போலீஸ் வந்துச்சு போடா. ஏய் இல்லங்கடா டேய். அந்த கண்ணு அவரோட கண்ணு மாதிரியே இருக்கே. ஒருவேளை அவரா இருக்குமோ? ஏய் என் புது பைக் அநியாயமா திருடிட்டு போறாங்களே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டுபிடிச்சிடலாம். புது பைக்கை வாங்கி பூஜை போட்டேன். எவனோ ஒருத்த ஓட்டிட்டு போறானே சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க. திருடனா? அதே கண்கள், அவரோட கண்கள் தான். அதே கண்ணு, அதே முகம். அப்போ அப்போ அது யாரு? அவரா? ஆனா அவர் எப்படி அங்க?
ஆதிரா, என்ன பண்ற? என்னது இது? திருமாறனை வரைஞ்சு வச்சிருக்க? இது அவர் இல்லம்மா. அச்சு அசல் திருமாறனை காமிச்சிட்டு அவன் இல்லங்கிற? இது என்ன? திருமாறனுக்கு முகமுடி போட்ட மாதிரி எதுக்கு இப்படி வரைஞ்சு வச்சிருக்க? இல்லம்மா, நான் அவரோட படத்தை வரையல. இன்னைக்கு தெருவுல பார்த்த ஒரு திருடனோட படத்தை தான் வரைஞ்சேன். திருடனோட படமா? என்ன ஆதிரா குழப்புற? நான் காய் வாங்கிட்டு வரும்போது என்ன சொல்ற ஆதிரா? நிஜமாவே வா? ஆமாம்மா, அவ என்ன திரும்பி பார்த்துட்டு போனா. அப்படியே அவரோட கண்ணு, உடம்பு கூட கிட்டத்தட்ட அதே மாதிரிதாம்மா. அவரோட கண்ணு எப்பவும் அன்பு நிறைஞ்சதா இருக்கும். அது எப்பவும் என்ன பாசமாதான் பார்க்கும். அந்த கண்களால என்ன மறுபடியும் பாக்குற மாதிரியே இருந்துச்சுமா. நிச்சயமா சொல்லுவேன், அவரு முகமுடி போட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவனும் இருந்தான். அம்மா, ஒருவேளை அவரு திருமாறனா இருக்குமோன்னு நினைக்கிற? கரெக்டா? நீ நினைச்சது கரெக்ட் தான். அது திருமாறனாதான் இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஆதிரா, ஒருவேளை திருமாறன் சாகாம உயிரோட இருக்கலாம்ல. நீ பார்த்தது திருமாறனா கூட இருக்கலாம்ல. நீ பார்த்த இடத்துல நம்ம போய் தேடலாமா? சரிம்மா, வாங்க போலாம். என்னம்மா, ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டியா? நான் சொன்னதுக்கு தான் உன் மனசு ஆசைப்படுதுல. பார்த்தது திருமாறனா இருக்க கூடாதான்னு நீ நினைக்கிற, சரியா? ஆதிரா, உன் மனசு எனக்கு புரியுது. திருமாறனை இழந்துட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். புருஷனை இழந்து கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும். பாக்குற இடத்துல எல்லாம் திருமாறன் இருக்கிற மாதிரியும் அவன் பயன்படுத்தின பொருள் எல்லாம் பார்க்கும்போது அவன் ஞாபகம் வர்றது சகஜம்தான். இப்ப நீ திருமாறனோட ஜாடையில ஒருத்தனை பார்த்ததா சொன்னதும் அப்படிதான். இல்லம்மா, நான் சொல்றத நீ கேளு. கட்டின புருஷனை இழந்த வலி எனக்கும் தெரியும். உங்க அப்பா என்னை விட்டுட்டு போனதும் நான் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவராவது என்னை விட்டுட்டு தள்ளிதான் போனாரு. ஆனா திருமாறன் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். திருமாறன் உன் மனசுல எவ்வளவு ஆழமா இருக்காங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. ஐயோ அம்மா, நீங்க சொல்றத எதையுமே நான் மறுக்கல. ஆனா வர வழியில பார்த்தது வேற ஒருத்தன். நிச்சயமா அவரோட கண்ணு மாதிரியே இருந்துச்சுமா. இருக்கும்டி, இருக்கும். நீயே திருமாறனை கொண்டுட்டு இப்ப என்னமோ அவன் கண்ணை பார்த்த காதை பார்த்தேன்னு கதை விட்டுட்டு இருக்க. இல்ல அத்தை. வாய் முடு. உன் பிளான் என்னன்னு எனக்கு புரியுது. நம்ம பண்ண தப்பால புருஷன் செத்துட்டான். அந்த பழிய துடைக்கிறதுக்கு அவனை நினைச்சு வாழ்ற மாதிரி பில்டப் பண்ணா உன் மேல இறக்கம் வரும்னு பாக்குறேன். உன் மேல எனக்கு எப்பவுமே இறக்கம் வராது. உன்னால என் பையனை இழந்தேன். அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதோட இந்த மாதிரி டிராமா பண்றத நிறுத்திக்க.
அட அனி, இது திருமாறன் படம் மாதிரியே இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல, திருமாறனே தான். திருமாறனோட போட்டோவை பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சு வச்சுக்கிட்டு தெருவுல பார்த்தவனோட கண்ணு மூஞ்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல அத்தை, எனக்கு பைக்கை திருடிட்டு ஒருத்தன் ஓடுனான், அவனோட கண்ணுதான் அத்தை இது. பாக்கிறதுக்கு அவர மாதிரியே இருந்துச்சு. அடைச்சு வாய் மூடு. என் மகன் போலீஸ்காரன், அவனை போய் திருடங்கிற? ஐயோ நான் அப்படி சொல்ல வரல அத்தை. வேற எப்படி? அவன் சாகுற வரைக்கும் ஒரு நேர்மையான போலீஸ்காரனா வாழ்ந்து செத்துருக்கான். அப்படிப்பட்டவன ஒரு திருடனோட சேர்த்து வச்சு பேசுற? திருமாறனோட ஆத்மா உனக்கு என்னைக்காவது மன்னிக்குமா? உயிரோட இருக்கும்போது அவன் பேரை கெடுத்த, அவன் போனதுக்கு அப்புறமா அவன் பேரை கெடுக்கணுமா? இங்க பாரு, நீ என்ன நாடகம் போட்டாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். என்னைக்குமே நீ என் பையனை கொன்ன கொலைகாரிதான். அகல்யா பேசினது நீ மனசுல வச்சுக்காத. அதே நேரத்துல நீ எந்த நேரமும் திருமாறனோட நினைப்பாவே இருக்காத. அது உன்னை ரொம்ப பாதிக்கும். நீ பார்த்தது எல்லாமே உன்னோட கற்பனை தான். அதுல இருந்து வெளியில வா ஆதிரா. இப்போ நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடு ஆதிரா. $15,000, $16,000, $17,000, $18,000, $19,000, $20,000. 20,000 தானா? 1 லட்ச ரூபா பைக்குக்கு சேட் இவ்வளவுதான் கொடுக்குறானா? பாசே, என்னமோ நீங்க காசு கொடுத்து வாங்கின பைக்கை வித்தா மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? பாசே, திருட்டு பைக்கே இவ்வளவுதான் கொடுப்பாங்க. 4, 5, 6. இந்தாங்க உங்க பங்கு. இது என்னோடது. என்னமோ பைக்கை திருடி காட்டுன்னு சொன்னீங்க, எப்படி சொன்ன மாதிரி செஞ்சோமா? அதான் காட்பாடி சிவா. ஒத்துக்கிறேன், நீ ஜகஜால கில்லாடின்னு நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி போட்டு டீல் படி இனிமே நீ என்ன பாஸ்ன்னு தான் கூப்பிடணும். இனிமேட்டு நான் உன்னை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். ஓகேவா? இது அநியாயமா இல்லையாடா? அது என்ன பண்றது? தொழில்ல உங்களோட நான் தான் கிளின்னு நிரூபிச்சிட்டேன்ல. ஏய், என்ன நான் சொல்றது கரெக்டா? சொல்லு, கரெக்டா? சரிங்க பாஸ். அது உன்னை விட அமைதிப்படாம ஆசையா பரவாயில்ல. என்னது? பரவாயில்லங்க. சரிங்க பாஸ், கிடைச்ச காசுல முதல்ல பிரியாணி சாப்பிடுவோமா? வேணாண்டா. யா, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு பசியே இல்லடா. அவளோட முகம் என் கண்ணுக்குள்ள விழுந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சி அப்படியே என் உயிர்ல கலந்துச்சுடா. விலையில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. பாட்டாவே பாட்டியா பாஸ்? இது ஆல்ரெடி அலைகள் ஓய்வதில்லை படத்துல வந்துருச்சு. அத காப்பி அடிச்சு சொல்லிட்டு பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுறா, அது என்னமோ தெரியலடா. காதல் வந்துட்டாலே பொய்யும் இலவச இணைப்பா கூடவே வந்துருது. வரும் வரும். அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுதுடா. தேவதடா அவ, தேவதை. பாஸ், நம்ம பாக்குற தொழிலுக்கு காதல்லாம் தேவையா? டேய், காதல் காத்து மாதிரிடா. அத நாம இழுத்து சுவாசாதான் உயிர் வாழவே முடியும். நான் அதை சுவாசிக்காமையே உயிர் வாழ்றேனே, எப்படி? டேய், நான் மனுஷங்களை சொல்றேன். அவளோட கண்ணு, அவளோட கண்ணும், அவ உதடு, அப்படியே அவ கழுத்து, அப்படியே போடுங்க பாஸ். பார்டர் தாண்டிராதீங்க. டேய், அவ கால சொன்னண்டா. ஓ, நம்பிட்டேன் நம்பிட்டேன்.
டேய் அவ மட்டும் ஏன்டா இவ்ளோ அழகா இருந்தா? பாஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? காதல விடுங்க பாஸ், பொழப்ப பாருங்க. டேய் அதான் சம்பாதிச்சு கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? பாஸ் ரூமுக்கு 6 மாசம் வாடகை தரணும். இது 3 மாசத்துக்கு தான் தர முடியும். மீதி ரெடி பண்ணி ஆகணும்ல. எப்ப பார்த்தாலும் காசு 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 தான் வாழ்க்கையாடா. அழக கொஞ்சம் ரசிடா. மீதி காசை சம்பாரிச்சு கொடுங்க. மனுஷன்ல இருந்து குரங்கு வரைக்கும் ரசிக்கிறேன். இப்ப என்ன உனக்கு காசு தானே வேணும்? ஆ. இப்பவே சுத்தி இருக்கிற ஏதாவது வீட்டுல நுழைச்சு காசு அடிக்கிறோம். என்ன ஓகேவா? இங்கயா? சரி எந்த வீடு? எந்த வீட்டுல காசு இருக்கும்? என்ன ஏன் பாஸ் பாக்குறீங்க? டேய் ஒரு ஜோசியம் பார்க்க போறேன்டா. ஜோசியம்மா? கண்ணு மூடு. எதுக்கு பாஸ்? ஐயோ பாஸ் என்ன பண்றீங்க? ஐயோ பாஸ் புடிங்க பாஸ். கடவுளே காசு இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு கொடு. ஐயோ பாஸ் என்ன பாஸ் கண்டுபிடிச்சு கொடு. பாஸ் நீ இப்ப எந்த திசையில நிக்கிறியோ அந்த வீடு தான் நம்ம டார்கெட். அதோ. ஐயோ என்ன இந்த வீடா? பாஸ் டேய் நம்ம நுழைய போற வீடு அதோ தெரியுதுல, அதுதான். பாஸ் பெரிய வீடுதான் பாஸ். அப்ப காசு நிறைய இருக்கும்டா. அப்படியா? அப்ப உடனே களத்துல இறங்கிட வேண்டியதா? வா போலாம்.